புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. மௌனம் இல்லனா அமைதி. இந்த மௌனமும் சரி அமைதியும் சரி ஒரு சில சமயங்களில் வேண்டுமானால் அது நல்லதாக இருக்கும். ஆனால் பல சமயங்களில் அது மோசமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலைமை உருவாகும். அதை போன்ற ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகக்கூடிய நிலைமை தான் பாருங்க இவர்கள் காக்கும் மௌனம் மூலமாக உருவாகி இருக்கு. மௌனம்னா அதுவும் பாருங்க சாதாரணமான மௌனம் கிடையாதுங்க. என்ன மாதிரி மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள வீடியோ ஆதாரங்களோட ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி கொண்டு போயிடும். தாவேகா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற 118 என்கின்ற அந்த மேஜிக் நம்பர் இப்போதைக்கு வரல. 116 நிக்கிறாங்க. 2 சீட்டு கூடி வந்தால் 118 வாய்ப்பு இருக்கு. அந்த 2 சீட்டு திருமாவளவன் அவர்கள் அவரது பதிலுக்காக ஒட்டுமொத்தமா நாங்க காத்து கொண்டிருக்கிறோம் வெயிட்டிங்ல இருக்காங்க. இன்று மாலை 4 மணி அளவில் தனது முடிவை அறிவிப்பதாக திருமா அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னங்க இது, ஏன் இவ்வளவு லேட் பண்றீங்க? நீங்க ஒரு பதில் தானுங்க, சொல்லிட்டு போங்க. 2 சீட்டு கொடுத்தா என்ன ஆயிட போகுது? ரொம்ப லேட் பண்றீங்க. நீங்க 3 நாளா உங்க பதிலுக்காக வெயிட் பண்ணுகிறோம். இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கு இன்னி வரைக்கும் எடுத்து பண்ணிட்டீங்க. ஒரு முடிவை சொல்லுங்கன்ட்டு என்னமோ பாருங்க டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற சீட்டை கொண்டு போயிட்டு விசிகேல வச்சுன்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி ஒட்டுமொத்தமாகவே அவரை பிளேம் பண்றாங்க. அதுக்காக தான் பாருங்க விசிகேவோட பொருளாளரான SS பாலாஜி அவர்கள், ஏப்பா என்னப்பா இது, ஒரு கட்சி நான் முடிவு எடுக்கிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டீங்களா? உடனே சொல்லணும்னு சொல்லி ஒட்டுமொத்த சுமையை எங்க தள்ள இறக்குறீங்க? காலதாமதமான முடிவை நீங்க எல்லாருமே இந்த வார்த்தையை காலதாமதம்னு வேண்டுமென்றே விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு சுமையை சுமத்துறதா தான் பாக்குறேன். இதுல காலதாமதம்லாம் இல்ல. நேற்றுக்கு நைட்டு தான் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. மீட்டிங் முடிஞ்ச உடனே முடிவெடுக்கிறதுன்றது ஒரு கட்சி தலைவருக்கு, அதுவும் குறிப்பா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மிக முக்கியமான முடிவு. அந்த முடிவை எடுப்பது என்பது அதற்கான ஒரு காலம் தேவை. இப்ப நீங்களே இருக்கீங்க, எதை உடனே தீர்க்க முடியும் இல்ல உடனே முடிவெடுக்க முடியும் இருக்கு. இது அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இல்ல. அந்த காலம் தான் ஆகிறது. இதுல காலதாமதம் என்பதே இல்லை. இது வேண்டுமென்ற விடுதலை சிறுத்தைகள் மீது சுமத்தப்படுகின்ற ஒரு தவறான ஒரு சித்தரிப்பாகத்தான் பார்க்கிறேன். ஒரு டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் தான் அது. ஆனால் உண்மையில் இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? ஒண்ணும் கிடையாதுங்க. இவரோட வீடியோ பாருங்களேன். So will Vijay become chief minister today, sir? Will the suspense get over today, sir? So one view at least, one thought, sir. Sir, horse trading allegations are also being made. Horse trading allegations. Horse trading of allegations. Horse trading allegations. Thank you, sir. Thank you. டிவிகே கட்சியோட பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் மயிலாப்பூர் தொகுதியில் நின்று எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருக்கிறார். தப்பு கிடையாது. அது ஒரு ஓரமா வந்துட்டு போட்டோம். இப்ப வராரு விஜய் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வராது. கேட்கறாங்க பிரஸ்ல என்னங்கன்ட்டு. ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியதுன்னு. ஒன்னும் கிடையாதுங்க. சும்மா பேசி நின்றோம். எல்லாமே பாருங்க இன்று மாலைக்குள் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு. ஆனா பாருங்க மௌனம், அமைதி, அமைதி. எதுவும் பேசக்கூடாது. யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஒன்னும் இல்லை. நீங்க எவ்வளவுதான் பின்னாடி வந்தாலும் என் வாய் திறக்காது பதில் சொல்றதுக்கு. ஆனால் இதே தேர்தல் சமயங்கள்ல அந்த கட்சிக்குள்ள, அதுவும் மிக முக்கியமாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பக்கம், புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு பக்கம். ஏன் அவர்கள்னு சொல்றோம்னு சொன்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததாக சொல்றாங்க இல்லைங்களா? சோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக அனைவரும் கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லாருமே பாருங்க வேலைக்கு 6-7 டைம் பிரஸ் மீட்டா குத்துந்தாங்க. இன்றைக்கு வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு பக்கம் மௌனம் காக்கிறார் என்று சொன்னால் புஷி ஆனந்த் அவர்களை பாருங்களேன். என்ன நிலைப்பாடு போயிட்டு இருக்கு சார்? என்ன பேசிட்டு இருக்காங்க? தளபதி எப்படி இருக்காரு? ஆளுநர் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க? பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் முடிவு இருக்கு? பாத்துக்கங்க. வாங்க முடியுமா நீங்க எங்க கிட்ட இருந்து பதில? மூச், நீங்க என்னதான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் அடிச்சு கேட்டா கூட ஒரு வார்த்தை பேச மாட்டேன் நான். நீங்க வந்துக்கினே இருந்தாலும் நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் மௌனம், அமைதி. யாரோட ட்ரைனிங் இது? பிரஸ்ல என்னதான் கேட்டாலும் யாருமே பாருங்க மூச்சு கூட விடக்கூடாதுன்னு சொல்லி யார் கொடுத்த ட்ரைனிங் இது? என்ன பாருங்க வெளியே அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தீக்குளிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க, இன்னொரு பக்கம் போராட்டம். என்ன நீங்களே இருக்கணுமா? 50-60 வருஷமா நீங்களே உட்காந்துருக்கணுமா? வழி விட மாட்டீங்களா? அவருக்கு சிஎம் ஆக மாட்டீங்களா? ஏன் ஒருத்தர் வந்தா என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லி போராட்டம், கோஷ்டம்.
கொள்ளடிக்கிற ஆளுகளே ஆளணும்னு என்ன அவசியம் இருக்கு? மக்கள் திருந்தி தானே இவன் வரணும்னு ஆட்சி வந்திருக்கு. எதுக்கு இன்னைக்கு 4 நாளா இந்த பாடுபடுத்துறாங்க அந்த பயல? 50 வருஷமா ஆண்டவங்களே தான் ஆளணுமா? இவரு 108 வாங்கியிருக்காரு, காங்கிரஸ் 5 கொடுத்துருக்கு, 113 இருக்கு. மித்தவங்களை வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து ஒரு சாமானியன்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது என்ன அர்த்தம்? சாமானியனுக்கு எதுக்கு ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இந்த தமிழகத்தை இந்த பாடுபடுத்துறாங்க சொல்லுங்க. ஓட்டு மக்கள் இவர் வரணும்ன்றதுனாலதான் இத்தனை ஓட்டு போட்டிருக்கு. மக்களோட ஆர்வம் தான். உங்க இஷ்டத்துக்கு தனித்தனியா பெருங்கட்சி 2 பேரும் 50 வருஷமா ஆண்ட கட்சி கூடி ஆட்சி ஆளணுங்கிறதுக்காக இந்த ஆட்சி அமையல. மரபுபடி அதாவது ஜனநாயகப்படி வாங்க. அவன் சின்ன பையன் அதாவது சாமானியர்களை இன்னைக்கு எம்எல்ஏ ஆக்கி சாமானியர்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் முதற்கொண்டு வாழணும், நல்லபடியா வாழணும். ஒரு வீட்டு வேலை செஞ்ச பொம்பளை கூட எம்எல்ஏ ஆகி நாட்டுல பெருமிதம் கொண்டு வரணும். நீங்க ஆண்டவங்களே கொள்ளடிக்கிற ஆளுகளே ஆளணும்னு என்ன அவசியம் இருக்கு? மக்கள் திருந்தி தானே இவன் வரணும்னு ஆட்சி வந்திருக்கு. அதை கொடுத்தா என்ன? எதுக்கு இன்னைக்கு 4 நாளா இந்த பாடுபடுத்துறாங்க அந்த பயல? சொல்லுங்க நீங்களே. மதுரையில யாரும் பஸ் எல்லாம் விட மாட்டோம், எல்லாருமே நிப்பாட்டி இது பண்ணிடுவோம். உண்ணாவிரதம் எடுப்போம், நிறைய போராட்டம் வரும் மதுரையில. உயிரை கூட கொடுக்க நாங்க தயாரா இருக்கும். 2 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். யாருக்குங்க? யாருக்கு தெரியும்? ஆனா பாருங்க 2 நாள் டைம் கொடுக்குறோம். அந்த 2 நாளுக்குள்ள முடிவை சொல்லணும், சிஎம் ஆக்கணும். இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கும். 2 நாள் தான் உங்களுக்கு கெடு. தளபதி முதலமைச்சர் ஆகல, தமிழ்நாடு முழுவதும் இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டம், 100 ஜல்லிக்கட்டு பாருங்க. தமிழ்நாட்டு மக்களை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரீல்ஸ்ல ஒரு குரூப் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ரோடுக்கு மறியல் செய்து போராட்டம் பண்றதுக்கு இந்த பக்கம் இன்னொரு குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா பார்ப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருக்காங்க இல்லையா? ஏன் மௌனம் காப்பதற்கு பதிலாக என்னப்பா என்ன பிரஸ் அவங்க தேடி போக போறது இல்லை, உங்களை தான் தேடி வராங்க இல்லைங்களா? நின்னு 2 வார்த்தை அமைதியா இருங்கப்பா. என்ன இப்போ என்ன ஆயிடுச்சு? 116 நம்பரை நம்ம டச் பண்ணிட்டோம், 2 நம்பரை வாங்க முடியாதா? அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கலட்டா பண்றீங்க, கோஷ்டம் போடுறீங்க, தீ குளிச்சு தற்கொலைக்கெல்லாம் ஏன் முயற்சி பண்றீங்க? விலை மதிப்பில்லாத உயிர், இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? தப்பு இல்லைங்களா? இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து விட முடியாதா? எல்லாரும் அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். முக்கியமா இந்த மாதிரி அராஜக வழியில் ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கணும் இல்லைங்களா? பிரஸ் மூலமா பேச வேண்டியதானே? நீங்க பேசிய உடனேயே டிவி மூலமா அப்லோட் ஆக போகுது, எல்லாரும் பார்க்க போறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது உங்க பேச்சை கேட்பாங்க இல்லைங்களா? ஆனால் அதை விட்டு இப்படி ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த சூழலில் எதுவுமே பேசாம, எதுவுமே சொல்லாம, அட்வைஸ் பண்ணி உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லாம, நம்ம சைட்ல இருந்தும் தப்பு இருக்குங்க, மெஜாரிட்டி நமக்கு கிடைக்கலன்னா யார் தான் என்ன பண்ண முடியும், அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்வதை விட்டு எதற்காக இதை போன்ற ஒரு மோசமான மௌனம் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப இந்த மௌனத்தின் மூலமாக என்ன சொல்ல வரீங்க? என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? கூட்டம் கூடட்டும், போராட்டம் பண்ணட்டும், ரீல்ஸ் ஒரு பக்கம் போகட்டும், எல்லா பக்கத்திலிருந்தும் அதிகப்படியான மாசு எல்லாமே எங்க தளபதி விஜய் அவர்களுக்கு தான் இருக்குதுன்ட்டு எல்லாருமே உணரட்டும். அது வரைக்கும் நாங்க வாய் தந்து பேச மாட்டோம்னு குறிக்கோள இருக்கிறீங்களா? ஏதாவது பிரச்சனை பண்றதுக்காக காத்துனுக்கிறீங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா? உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லி ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற மெஜாரிட்டி நம்பர், அந்த நம்பர் நம்ம கிட்ட இல்லைங்க. சி ஜோசப் விஜய் ஆகிய நான் என்கின்ற குரலை நீங்க கேட்பீங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு நீங்க பொறுமையா இருக்கணும். 118 நம்பர் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு சொல்வதை விட்டு அமைதியாக கடந்து போனால், அப்போ இதை போல வெளியில் நடப்பதற்கு பச்சை கொடி காட்டுறீங்களான்னு தானே அர்த்தம். இப்போ உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதற்காக ரோட்ல கூட்டம் கூடுவதற்கு நீங்கள் அனுமதிக்கிற பட்சத்துல இது என்ன ஆகும் தெரியுங்களா? மோசமான முன்னுதாரணமாக உருவாகும். நாளைக்கே நீங்க ஆட்சி அமைக்கிறதுனா நாளைக்கு நீங்க தான் ஆட்சி அமைக்க போறீங்க. இப்போ உங்களது ஆட்சியில் ஏதோ ஒரு பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, தெரு வந்துடுறாங்க, போராட்டம் பண்றாங்க. அப்ப நீங்க போயிட்டு கைது பண்ற நடவடிக்கைகள் இறங்குனீங்கன்னா என்ன கேட்பாங்க? என்னப்பா அது எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க ரோடுக்கு வந்தோம் இல்லைங்களா, அதை ரசிச்சு பார்த்தீங்க இல்லைங்களா? வாட்ஸ்அப்லயும் சோசியல் மீடியாவிலையும் டிவிலையும். இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா ரோடுக்கு வந்து போராட்டம் பண்ணா கைது பண்ணுவீங்களா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்ட்டு அப்ப கேட்பாங்க. விஜய் அவர்கள் முதல்வராகி ஆட்சி அமைத்து அந்த சமயத்துல மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா ரோடுக்கு வந்து போராட்டம் பண்ணும்போது கைது நடவடிக்கையில் இறங்கினால் இந்த கேள்வி கேட்பாங்க. உங்களுக்காக நாங்க அன்றைக்கு போராடும் போது உங்களுக்கு இனித்ததோ இப்போது உங்களுக்கு கசக்குதான்னு கேட்பாங்க. இன்று நீ நாளை நான் சொல்லுவாங்க இல்லைங்களா? இன்றைய இளமை நாளைய முதுமை. இப்ப என்ன யாருக்கு நீங்க பண்றீங்களோ அதே உங்களுக்கு திருப்பி அடிக்குங்க. இப்பவே உங்களை எக்கச்சக்கமா திருப்பி அடித்து கொண்டிருக்கிறது. வேற யார் பேசுறது கிடையாதுங்க, நீங்க பேசியதே பாருங்க இந்த சமயத்துல உங்களை திருப்பி அடித்து கொண்டிருக்கிறது. காலம் இவ்வளவு வேகமாக சுடலும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க.
ஒண்ணு இல்ல, சுத்தி 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 உங்களுக்கு திருப்பி வந்திருக்கு பாருங்க. நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து, அதுக்கு பேரு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். இந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு அறிவாலயம் பக்கம் யாரு ஒதுங்கினாலும் உடனே கூட்டணியில பிடிச்சி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? உண்மையிலேயே இன்னைக்கு நீங்க தான் அந்த வேலையை பண்ணுகிறீங்க. 116 நம்பர் நம்ம டச் பண்ணிட்டோம். இன்னும் மெஜாரிட்டிக்கு 2 நம்பர் தேவை. யாரு? வாங்க 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 வாங்க. காமராஜ் அவர்கள் டிடிவி தினகரன் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ லெட்டர் எழுது, கைத்து போடுங்க. போட்டீங்களா? ஓகே, எங்களுக்கு அவர் ஆதரவு கொடுத்து விட்டார். 117 நம்பரை டச் பண்ணிட்டோன்னு போய் கொடுக்குறீங்க. நாங்களா சொன்னோம்? டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு, என் கட்சி எம்எல்ஏ கையெழுத்தே போடலங்க. அவர் கையெழுத்து போட்டதை போல மோசடி பண்ணி மோசடியான லெட்டர் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஆளுநர் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கான்னு அவர் தான் புகார் கொடுத்துருக்காரு. அப்ப யார் இந்த வேலையை பண்றதுங்க? அறிவாலயம் பக்கம் யார் ஒதுங்கினாலும் டப்புன்னு கூட்டணிக்கு பிடிச்சி போட்டுருந்தாங்கன்னு சொன்னீங்களேங்க. இப்ப நீங்க தான் இந்த வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு பாத்தீங்களா? இன்றைக்கு திரும்ப அவர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் தான் லேட் பண்றாரு. இப்ப நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்புன்னு ஒட்டுமொத்த பழியையும் சுமையும் தூக்கி அங்க இறக்குறீங்களே. ஆனால் இதுக்கு முன்பாக விசிக கட்சியை குறித்து அந்த விசிக கட்சிக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க? அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. பாத்துக்கோங்க, வெறும் 20 பேர். விசிகாவில் இருக்கிறதே 20 பேர் தான். அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே மொத்தமா எங்க கட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அந்த 20 பேர் கொண்ட கட்சிக்கு எதற்காக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறீர்கள்? காலம் எவ்வளவு வேகமா சோண்டு அடியுது பாத்தீங்களா? அது மட்டும் கிடையாது, அங்க மட்டும் சொல்லல, காங்கிரஸ் கட்சியை குறித்து ஏதோ சொன்னாரு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 100 தோழர்கள் தோழிகள்ல 70 பேர் இனி டிவிக்கு வந்துட்டாங்க. என்னடா இந்த கட்சி என்ன பண்ணாலும் இந்த கட்சி உருப்படவே உருப்படாது. 50 வருஷமா காமராஜ் உருவாக்கணும்னு கடைசியில கலைஞர் ஆட்சி உருவாக்கிட்டாங்க. ஸ்டாலின் ஐயா ஆட்சி. வாயை வச்சுன்னு சும்மா இருந்தா தானே கவுண்டமணி கேட்பார் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். வாயை வச்சுன்னு சும்மா இருந்தா தானே, வாய் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு அடிச்சு விட வேண்டியது. உருப்படாதுன்னு சொன்னாங்க பாருங்க காங்கிரஸ் கட்சியை பார்த்து. என்ன பண்ணாலும் இந்த கட்சி உருப்படவே உருப்படாது. அன்றைக்கு உருப்படாதுன்னு சொன்ன அந்த காங்கிரஸ் கட்சியோட 5 சீட்டு தான் பாருங்க இப்போ உங்க கட்சிக்கு ஆதரவு கொடுத்து உருப்பட வச்சிருக்கு. அப்படி உங்களை உருப்பட வைத்ததற்கு பின்னாடி இருக்கிற அந்த 5 சீட்டுக்கு பின்னணியில் இருந்தது யாருங்க? திமுக. உங்க பாணியில சொல்லணும்னு சொன்னா தீய சக்தி என்கின்ற ஒரு கட்சியோட கூட்டணியில் இணைந்து அந்த கூட்டணி மூலமாக பெற்ற வெற்றியை வைத்து வெற்றி மூலமாக வாங்கி அந்த 5 சீட்டை தான் பாருங்க உங்க கட்சிக்கு ஆதரவு கொடுத்து உருப்படாதுன்னு சொன்ன அந்த கட்சி மூலமாக உங்க கட்சியை உருப்பட வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஊழல் செய்து சேர்த்து வச்ச கோடிக்கணக்கான காசெல்லாம் மொத்தமா கூட்டி கல்லாப்பெட்டி கூட்டணி ஒண்ணு வச்சிருக்காங்கன்னு சொன்னது யாரு? அதுக்கு பேரு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். இந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். கல்லாப்பெட்டி கூட்டணி. அப்ப அங்க கோடிக்கணக்கில் காசு செலவு செய்து இருக்கிற கட்சிகள்லாம் மொத்தமா சேர்த்ததற்கு பெயர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னா, அப்ப இப்போ இந்த சமயத்துல உங்களுக்கு தேவைன்னு வரும்போது எல்லா கட்சியும் கூப்பிட்டு சேர்த்துறீங்களே, அப்ப இதற்கு பெயர் என்ன கூட்டணிங்க? சரி, அன்றைக்கு அந்த கூட்டணியை பார்த்து கல்லாப்பெட்டின்னு சொன்னீங்களேங்க, இப்ப மட்டும் அந்த கல்லாப்பெட்டியோட தயவு உங்களுக்கு வேணுமான்ட்டு கண்ணாடியை பார்த்து நீங்க கேட்டுக்கணும் இல்லைங்களா? அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற அந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. எல்லாமே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. அன்னைக்கு நக்கல் நையாண்டித்தனம் பண்ண அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி தான் பாருங்க இன்றைக்கு உங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற சீட்டையே வெளியே இருந்து ஆதரிக்கிறாங்களோ உள்ளிருந்து ஆதரிக்கிறாங்களோ, ஆக மொத்தம் அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியில் இருந்துதான்
உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்க ஆட்சியையே இன்னைக்கு நிறுவ போறாங்க. சரி, இந்த உண்மை ஒரு ஓரமாகட்டும். இதற்கிடையில் ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது. இந்த வீடியோ தான் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருவரும் இணைந்து பேசிட்டு இருக்காங்க. பாருங்க, சொன்னமை கேட்டீங்களா? 2 பேரும் இணைந்து கூட்டணியாக ஆட்சி அமைத்து தளபதியை கவுக்கத்துக்காக விஜயை சொல்றாங்க. தளபதி விஜய்னு சொல்லி விஜயை கவுப்பதற்காக எவ்வளவு பிளான் போட்டுருந்தாங்க பாருங்க அண்டர் கிரவுண்ட்ல. இந்த வீடியோ எங்கள் கையில் சிக்கியது. பார்த்துக்கோங்க மக்களே, பார்த்துக்கோங்க. நாங்க சொல்லும் போது இல்லைன்னு சொன்னீங்களே, இந்த வீடியோவை பார்த்தீங்களான்ட்டு பழைய வீடியோங்க. இந்த பழைய வீடியோவை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி அந்த கம்பி கட்டுற கதையை கட்டுறாங்க. இவங்க கட்டுற கம்பி கதையை நம்புறாங்க. நம்பி ஐயோ அச்சோ அப்பப்பா அம்மம்மான்னு சொல்லி கமெண்ட்ஸ் வேற, கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் போடுறாங்க, ஷேர் வேற பண்றாங்க. ஏன் இந்த பொழப்பு? அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா? எதிர்கட்சியாக ஸ்டாலின் அவர்கள் இருந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட வீடியோன்னு. வீடியோவை பார்க்கும்போதா தெரிய வேண்டாமா இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த வீடியோக்குள்ள இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லையான்ட்டு? கையில கிடைக்கிற வீடியோ எது கிடைக்குதோ அந்த வீடியோவுக்கு பின்னாடி உண்மைத்தன்மை எதையுமே பார்க்காம ஷேர் பண்ணு. விஜய்க்கு எதிராக என்னென்ன அநியாயம் அக்கிரமம் பண்றாங்கன்னு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு வீர வசனம் எல்லாம் வேற போட்டு ஷேர் பண்ணுறீங்களே, கொஞ்சமாவது வேமா சூசம் இருக்கா? இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதை யாராவது தடுத்தாங்களா? யார் தடுத்தாங்க? நம்பர் கிடைக்கலங்க, வெயிட் பண்ணுங்கன்றாங்க. ஏன் இந்த பாசிசம்னு சொல்லியிருந்தாரு. இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் அவ்வளவுதான். ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையா போச்சு. சொன்னாரா? இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் திமுக கட்சியை சொல்றாரு, இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பாசிசம். அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயசமானு கேட்டீங்க இல்லைங்களா? பாயசம் மொத்தமா சேர்த்து தான் பாருங்க உங்களுக்கு இப்ப காட்டினுக்கிறாங்க. பாசிசம்னா என்னன்னு கேட்டீங்க இல்லைங்களா? இதுதான் பாசிசம். தனிப்பெரும் கட்சியாக, தனி பெரும்பான்மைன்னு சொல்லுங்க, தனிப்பெரும் கட்சியாக டிவிகே கட்சி தனியா 108 சீட்டு வாங்கியும் பாருங்க, உங்களால ஆட்சி அமைக்க முடியாம சுத்தல்ல விடுறாங்க இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் சார் பாசிசம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பாசிசத்துக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? பெரும்பான்மை உங்களுக்கு இல்லைன்னா யார் தான் என்ன செய்ய முடியும்? ஆளுநர் அவர்கள் சட்டப்படி சட்டத்துக்குட்பட்டு செய்து கொண்டிருக்கிறார். அவர் மேல தேவையில்லாம எங்க பழி தூக்கி போடுறீங்க? 2வது பிஜேபி கட்சி தான் தடுக்குதுன்னு சொல்றீங்க. இதுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? உங்ககிட்ட பெரும்பான்மை இல்லை, அதை ஒப்புக்கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு அனைவர் மீதும் ஏன் பழியை போடுகிறீர்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் இன்றைக்கு சொல்றாங்க இல்லைங்களா? ஏன் இதற்கு முன்பாகவே நீங்க பெரும்பான்மை இல்லாம கவர்னர் மூலமாக ஆட்சி அமைத்ததே கிடையாதா? முதல்ல நான் தெளிவு சொல்றேன், எனக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறது, அதனால நான் சட்டமன்றத்தில் இதை நிரூபிப்பேன். ஒரு கட்சியோட கூட்டணி இல்லாம சென்றிருந்தால் ஆளுநர் அழைத்திருக்கலாம். ஆனா ஒரு கட்சியை கூட்டணி அழைத்துக் கொண்டு மற்ற கட்சியோட கூட்டணி இருக்குதா இல்லையான்னு தெரியாம நீங்க எண்ணிக்கையை கொண்டு போகும்போதுதான் ஆளுநர் என்ன எண்ணுகிறார் என்றால், நீங்க வெளியிலேயே உங்களது ஆதரவை நீங்க தெரிவிப்பதற்கு இவ்வளவு திணறுகிறீர்கள் என்றால் நான் பொதுவா அதுக்காக நான் கூப்பிட முடியாது, கூப்பிட்டுட்டு அங்க முழுவதுமாக உங்களுக்கு அந்த எண்ணிக்கை உங்களால் நிரூபிக்க முடியாது என்பதான் ஆளுநரோட வாதம். நான் கேட்கிறேன், விஜய் அவர்கள் தனி கட்சியாக போய் நின்று இருக்கிற மற்ற கட்சிகளை காட்டிலும் எனக்கு தான் தனி மெஜாரிட்டி இருக்குன்னு அவர் சொல்வதற்கு முன்பாக தேவையில்லாம கூட்டணி எல்லாம் சேர்த்து கொண்டு போயிட்டு மெஜாரிட்டி இல்லாம நின்னது அவர் தவறு. அது அந்த உண்மை ஒரு ஓரமாகட்டும், தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, உங்களுக்கு வரும்போது சட்டத்தை வளைத்து சட்டத்தை மீறி பண்றீங்க இல்லைங்களா? உங்களுக்கு வரும்போது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இதற்கு பெயர் தான் சொன்னாரு. எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் அவ்வளவுதான். இதை யாரை பார்த்து நீங்க கேட்கணுமோ அவங்கள பார்த்து கேட்கணும். ஆனா பாருங்க, ஒட்டுமொத்தமாகவே விஜய் உட்பட அந்த கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாருமே வாய் மூடி மௌனியாக இருந்தா எப்படிங்க? பிரஸ்ஸ பார்த்தா கூட அமைதின்னு மௌனம் காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இந்த மௌனம்? விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு யாராவது தடையாக நிக்கிறாங்களா? இல்லைங்களே. அந்த மாதிரி தடை பண்றாங்கன்னு நீங்களாதான் பாருங்க பிஆர் டீமை வச்சு ரூமர் பண்றீங்க. ஏதோ விஜய் என்கின்ற ஒரு அசுர சக்தியை தடுப்பதற்காக 2 பெரும் திராவிட கட்சிகள் இணைந்து ஒன்றாக வந்து ஆட்சி செய்வதற்கு சூழ்ச்சி பண்ணுகிறாங்கன்ற ஒரு மாயான பிம்பத்தை கிரியேட் பண்றீங்க. ஆனால் உண்மை நிதர்சனம் என்னவென்றால், விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு யாரும் தடையாக இல்லை, அவர்கிட்ட மெஜாரிட்டி இல்லை என்கின்ற எண்ணை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இதற்கிடையில் உச்ச நீதிமன்றத்தில் 2-3 மனுக்கெல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆளுநர் அவர்களுக்கு எதிராக. எழிலரசி என்கின்ற ஒரு வழக்கறிஞர் டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிறவங்க தான் அவங்கள சேர்த்து அந்த மனு போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில். அதெல்லாம் கூட ஒரு ஓரமாகட்டும். உண்மையில் டிவிகே கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சியும் தடையாக இல்லை, உங்களுக்கு உதவிதான் பண்ணிருக்கிறாங்க. எந்த கட்சியை பார்த்து தீய சக்தின்னு சொன்னீங்களோ அந்த தீய சக்திக்குள்ள இருக்கிற
தீய சக்தி கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் தான் வெளியே வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துனுக்குறாங்க. அந்த 118 நம்பரை டச் பண்றதுக்கு உங்களுக்காக பாருங்க மற்றவங்க ஒர்க் பண்ணுகிறாங்க. ஆனா பாருங்க விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தடை பண்றாங்க, சூழ்ச்சி பண்றாங்க, சதி பண்றாங்கன்னு உள்ளுக்குள்ள பிஆர் டீமை வச்சு தூண்டி விட்டுனுக்குறீங்க கூட்டத்தை. சரி, ஆனா பாருங்க நீங்க ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எண்ணமும். நீங்க ஆட்சி அமைக்கணும், ஒரு வருஷம் அந்த ஆட்சி நல்லபடியாக ஓடணும். அந்த ஆட்சி, அந்த ஒரு வருட ஆட்சியில் உங்களுக்கு இப்ப சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா, ஒட்டுமொத்தமா விஜய் தான் வேணும், விஜய் தான் வேணும், விஜய் தான் வேணும். ஒண்ணும் கிடையாதுங்க. இது என்ன வியாதி நீங்களே பாருங்க. ஏங்க எங்களுக்காக வந்த ஒரு மனுஷனை நாய் மாதிரி அலைய விடுறீங்களேங்க. நாங்க தாங்க எங்களுக்கு வேணும், நாங்க அவரை தேர்ந்தெடுத்தோம். அவருக்கு இருக்க சொத்துக்கு அவர் எப்படியோ வாழ்ந்துட்டு போலாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வந்த மனுஷனை எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? அவரை போட்டு படுத்தி எடுக்கிறீங்க. அவங்க பாவம்லாம் அவங்க சும்மாவே விடாது. எங்களுக்கு அவர் தான் வேணும், அவர் தவிர யாரும் வேணும். நான் ஒரு ஊனமான பெண், எனக்கு தேவையானது எல்லாமே எல்லா கவர்மெண்ட்லையும் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லல. எனக்கு தேவையானது எல்லாமே எல்லா கவர்மெண்ட்லையும் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் எனக்கு யார் ஆண்டா காட்டா இருக்குன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு விஜய் சார் தான் வேணும். அப்புறம் இதுக்கு மேலே கஷ்டப்படுத்தாதீங்க. மாற்றுத்திறனாளி அவங்கள ஒன்றும் சொல்லலைங்க. எனக்கு இந்த ஆட்சியில எல்லாமே எனக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் அனைத்தும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் பாருங்க எனக்கு விஜய் தான் வேணும்ன்றாங்க. இன்னொரு பக்கம் வாடா போடான்னு சர்ற மாதிரியா பாருங்க எல்லாரையும் திட்டுறாங்க. ஜெயிச்சு வந்தாக்கா ஏன் போய் வீட்டுல உட்காருங்கடா, பொண்டாடி கூட தூங்குங்கடா போயிட்டு. அதை விட்டு ஏன்னா தாலியா இருக்கிறீங்க, நாங்க தாலியா இருக்கிறீங்களா, உங்க திருடு போங்கடா, பாருங்கடா, போங்கடா வீட்டுக்கு. அந்த ஒருத்த வந்துக்கிறான் எம்ஜிஆர் மாதிரி அவனை காப்பாத்துறது என்னடா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அவன் ஜெயிச்சு வந்துக்கிறாடா, போட்டுட்ட நாய்ங்களா, போங்கடா வீட்டுக்கு. மானங்கட்டவனுங்களா, மானத்தடா, பாவீங்களா, தங்க நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி குழப்பம் கூட கேவலமான குழப்பம் எதுவுமே இல்லடா நாட்டுல. எச்ச பசங்களா பதவிக்கு எதுடா வரீங்க? நாட்டையே ஜனத்தையை காப்பாத்துறதா வரீங்க? பதவி வெறி 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 குடிச்சிட்டு வரீங்க. அடுத்த பக்கம் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க. இதெல்லாம் பாருங்க ஒரு வித மனவியாதி. விஜய் என்பவர் முதல்வர் சீட்ல உட்கார்ந்து தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக இருந்த ஆட்சிகள் செய்யாத ஏதோ ஒரு சாதனையை செய்து தமிழ்நாடு முழுவதும் பாலாறும் தேனாரும் ஓட போகிறது என்கின்ற அதீத கற்பனையில் இருக்கிறாங்க. இந்த கற்பனை கோட்டையெல்லாம் பாருங்க தூள் தூளாக தகர்த்து எரிய வேண்டும் என்று சொன்னால் விஜய் அவர்கள் ஆட்சியில் ஒரு வருடம் அமர வேண்டும். ஆட்சியில் அமர்ந்து இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்கள் செய்த சாதனையை காட்டிலும் அதிகப்படியாக என்னென்ன செய்யறீங்கன்ட்டு எல்லாரும் பார்க்கணும். அடடா என்னப்பா இது, என்னென்னமோ செய்வாருன்னு கற்பனை பண்ணமே, ரொம்ப சப்போர்ட் பண்ணமே. ஆனா பாருங்க எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே. இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியே, அதற்கு முன்பாக இருந்த ஆட்சியே மேல் என்று சொல்ற அளவுக்கு வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். அது வந்த பிறகுதான் பாருங்க இப்ப இருக்கிற அந்த வியாதி, விஜய் தான் சிஎம் ஆகணும், விஜய் தான் சிஎம் ஆகணும், விஜய் தான் சிஎம் ஆகணும், சி ஜோசப் ஆகிய நான் என்கின்ற வார்த்தையை என் காதுல கேட்கணும் 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 கத்தின்னு ரோடா சுத்தி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் உணரணும். உணர்ந்து அதற்கு பிறகு அந்த மனவியாதி அப்பதான் அவங்க மனசை விட்டு போகும். சோ ஆரம்ப நிலையிலேயே விஜய் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காமலேயே ஆட்சி அமைக்க விடாமல் யாரும் பாருங்க எந்த கட்சியும் தடுக்கல. முக்கியமாக திமுக கட்சி நாங்கள் தடுக்கவே இல்லை. விஜய் அவர்கள் தாவேகா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டோம். 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாவேகா கட்சி ஆட்சிக்கு நாங்க எந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டோம். 6 மாதங்கள் கழித்து பார்க்கலான்ட்டு திமுக கட்சி பெருந்தன்மையோடு சொல்லியிருக்காங்க, நாங்கள் எந்த ஒரு இடையூறும் செய்யவில்லை என்று. இப்ப கூட இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் லைவ் ஓடிட்டு இருக்கு பாருங்க நியூஸ்ல, ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் விசிக ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்டதாக தகவல். சோ விசிக ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்ட நிலையில் ஆளுநரிடம் மெஜாரிட்டியை நிரூபிக்கிற பட்சத்தில் ஆட்சி அமைக்க அழைக்க வாய்ப்பு. இப்போதைக்கு லைவ்ல நியூஸ் ஓடிட்டு இருக்கு. விசிக ஆதரவு கடிதத்தை ஆதவ் அர்ஜுனாவிடம் கொடுத்து விட்டதாக. அதற்கு பிறகு என்ன நடக்குமோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது நிலைமை மாறி இருக்கலாம். ஆனா பாருங்க இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் விசிகாவிடம் வந்து ஆதரவு கடிதம் வந்து விட்டதாக தகவல் வந்திருக்கு. சோ தாவேகா விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதை யாரும் தடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முடிவு வந்திருக்கும், மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும். ஆட்சி அமைப்பதற்கு நாளைய தினம் வாய்ப்பு கூட இருக்கலாம். நீங்களே கூட்டி கழிச்சு உங்க கருத்துல தவறாம பதிவு பண்ணணும். மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.